கொஞ்சம் கொஞ்சம் தம்பி, கொஞ்சம் லைட்டாக மூவி அப்படியே அழக்கூடாது, அசையக்கூடாது. கொட்டையை வெட்டிடுவேன். என்ன தெரிகிறது? ஒன்றும் இல்லை, சின்ன வயசில் ஸ்க்ராட்ச் போட்டது அது அப்படி தெரியுது, வேறு ஒன்றும் இல்லை. இட்ஸ் ஓகே கைஸ், வெல்கம் டு த அனதர் எபிசோட் ஆஃப். இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்க ட்ரான்சிஷன்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே, ஆரம்பிக்கலாமா? இந்த ட்ரக்கு கரப்பாம்பூச்சி மாதிரி கவுத்தி போடுவாங்கல்ல, ஸோ அந்த சீனில் வர ஒரு மியூசிக். ஸோ அதை வந்து இந்த மாதிரி கூலாக இருக்க ட்ரான்சிஷன்ஸில் நம்ம ப்ளேஸ் பண்ணி இது ஸ்மூத்தாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். மியூசிக் காப்பிரைட் போடுவானே. இப்போ நான் சாம்பிளுக்காக இதை நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இந்த ட்ரான்சிஷன் பற்றி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பொறுக்க போகிறது ஃப்ளாஷோட ட்ரான்சிஷன். இப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டு நம்ம அடுத்த ட்ரான்சிஷன் கொள்ள போகிறோம். இப்போ நம்ம ஒரு தரமான ட்ரான்சிஷன் பார்க்க போகிறோம். எல்லோரும் மனசை ரெடியாக வச்சுக்கோங்க. செல்ஃப் டிஃபென்ஸ்லாம் நீங்கள் தேடி பார்க்குறது என்ன கேட்டால் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் யூ கான் கெஸ் ஆப்போனன்ட்ஸ் மூவ், ஸோ தட் சிம்ப்ளி வேஸ்ட். யூடியூப்பில் பார்த்து அவர் இங்கே கை வைக்கும் போது இப்படி கொடுத்துங்க, இதுதான் நடக்கும். தரமான ட்ரான்சிஷன்ஸ் கேள்வி கைஸ். ஓகே, இதுக்கு வந்து நம்ம வந்து ஜெயிலர் மியூசிக் போட போகிறோம். ஓகே, ஏதோ சுமாராக இருக்கு. அடுத்த ட்ரான்சிஷன். என்னடா வீடியோ எடுத்தவன் என்ன மைண்ட் செட்டில் இதை எடுத்துருப்போம், எனக்கு ஐடியாவே இல்லை. இதெல்லாம் போட்டால் யூடியூப் என்ன ஏதாவது பண்ணிடுவோன்னு ஒரு பயம் வேறு இருக்குது. அந்த பயம் புண்டை இருக்குல்ல. அடுத்து ஒரு நல்ல ட்ரான்சிஷன் நினைக்கிறேன். வார்த்தை பிரியாணியாக மாற்றிட்டு. ஆக்சுவலாக இதே மாதிரி நான் வந்து ரேப்பிட்டு அதுக்கப்புறம் கோழி இதுக்கெல்லாம் கூட நான் வந்து இன்ஸ்டாவில் பார்த்தேன். இதுக்கு வந்து நம்ம ஜெயிலர் மியூசிக் ஆட் பண்ண போகிறோம். Let's move on to அடுத்த ட்ரான்சிஷன். ஓகே, இதுக்கு ஜெயிலர் மியூசிக் செட் ஆகாது, ஆனால் ஜெயிலரில் இருக்க ஒரு கிளிப்பை போடலாம். ஓகே, let's move to the அடுத்த ட்ரான்சிஷன். My friend answer sheet. My answer sheet. அட மோனே, கிளாஸ் டீச்சர். இப்போ ஃபுல்லாக பாருங்க, புரியும்னு நினைக்கிறேன். அட மோனே. அடுத்து ஒரு தரமான ட்ரான்சிஷன் நினைக்கிறேன். இந்த ஜெயிலர் மியூசிக் ஆட் பண்ணலாம். இதோ உங்களுக்காக. பர்ஃபெக்ட்ல பாரு, அது நீ சொல்லக்கூடாது. ஓகே, அடுத்து ஒரு பெஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரான்சிஷன் உங்களுக்காக.
கோட் ஃபஸ்ட்டிங்கில் பார்த்துட்டு எல்லாரும் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சார் எஸ்ஐ சார் வரை பைத்தியமாக இருக்குது சார். திஸ் இஸ் ஆக்சுவலி குட் பெட்டர். அடுத்து என்னடா அது ட்ரான்சிஷனா? இதெல்லாம் எவனா ட்ரான்சிஷனில் கொடுத்தது? கொஞ்சம் தள்ளு ப்ரோ, தள்ளி ப்ரோ. லைஃப் இஸ் நாட் த சேம் ஃபார் எவ்ரி ஒன். ப்ரோ சூத்த நவுத்து ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? கப்பல் ரீல் புண்டர் ரீல்லாம் பண்ணாதீங்கடா, வயிறெல்லாம் எரியுது. திஸ் இஸ் ஆக்சுவலி த ஸ்மூத்தஸ்ட் ட்ரான்சிஷன். அடுத்து ஒரு பெஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரான்சிஷன் தமிழ் சினிமாவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். I am under the water. கைஸ் பர்ஃபெக்டாக சூட் ஆகுது கைஸ். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல, உங்களால் தருமாக இருக்கே. ஆமைகள் என்னை பிடிச்சி கிடச்சிங்கன்னா அப்புறம் கொட்டையை வெட்டிடுவேன். ஓகே, நெக்ஸ்ட் மவுண்ட் அடுத்த ட்ரான்சிஷன். இதுக்கும் காப்பிரைட் போடணும். அடுத்து இது என்ன ட்ரான்சிஷன்? நம்பர் 58. படத்துக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்களா ரீல்ஸில். ரீசெண்ட் டேஸில் இன்ஸ்டாவில் இந்த மாதிரி நிறைய ட்ரான்சிஷன் பார்க்குறேன். நான் ஒருத்தன் கீழே விழுவான், அந்த இடத்துல உருண்டு வந்து எங்கள் கடையில் இதை வாங்கினேன்னு போடும். ஓகே, அடுத்த ட்ரான்சிஷன். அவர் துப்புனதுனால அதை வேர்க்குது, அதனால ஜோக் ஜோக். அடுத்து திஸ் இஸ் த ஃபைனஸ்ட் பெஸ்ட் அவர் ட்ரான்சிஷன் நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஏற்காடு காஃபி. இது பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகு. போன வீடியோவில் மிளகு பற்றி போடும்போது ஒரு பீத்தசரிக்கு மிளகு சப்பி சாப்பிட்ணுமா அப்படியே சாப்பிட்ணுமா கமெண்ட்ஸ் கேட்குறா தேவடைய புண்டை. பர்ஃபெக்ட் ட்ரான்சிஷன். ஓகே, போதும்னு நினைக்கிறேன். நான் உங்களை இன்னொரு சில வாரங்களில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ், என்ஜாய் த லைஃப் பீஸ்ஃபுல்லி. வரட்டா மாமே. தம்மை போஸ்ட் கொடுக்குறேன். ஏன் மூஞ்சி சூத்துல ஓட்ட மாதிரி வச்சிருக்க புண்டை?